திருபுவனம் இளைஞர் அஜித்குமாரின் வீட்டிற்கு நேரில் சென்ற தாவேகா தலைவர் விஜய் அவரது தாய் மற்றும் தம்பிக்கு ஆறுதல் கூறியுள்ளார். எந்த அறிவிப்போ தகவலோ இல்லாமல் இன்று இரவு திடீரென அஜித் வீட்டிற்கு சென்ற விஜய் நிவாரணமும் வழங்கியுள்ளார். நடந்தவற்றை குறித்து அஜித்தின் தாயாரை விளக்கியுள்ளார். நடக்கக்கூடாத சம்பவம் இது ரொம்ப கொடூரமா தான் இருக்கு. இது பெரிய இழப்பீடுதான். அதனால நீங்க கொஞ்சம் மனசை தேத்திக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் நகை திருட்டு வழக்கில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் மரணமடைந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. தமிழகம் முழுவதும் பெரும் கொதிப்பை ஏற்படுத்திய இந்த விவகாரத்தில் அஜித்குமாரின் வீட்டிற்கு நேரில் சென்ற தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆறுதல் கூறியுள்ளார். கட்சியின் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளோடு சென்ற விஜய் அஜித்தின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அப்போது அஜித்தின் தாய் மற்றும் தம்பியோடு துயரம் தோய்ந்த முகத்தோடு பேசிய விஜய், நீதி விசாரணை உண்மையாக நடக்க வேண்டும், எப்போதும் உறுதுணையாக இருப்பேன் என்று உறுதியளித்தார். மேலும் கையில் வைத்திருந்த 2 லட்சம் ரூபாயை நிவாரணமாக வழங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். விஜயின் வருகை குறித்து பேசிய அஜித்தின் தாய், நாங்கள் துணை நிற்போம் என்று விஜய் உறுதியளித்ததாகவும் 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளார். அது வந்தாங்க. நடந்த சம்பவம் ரொம்ப வருத்தம் அளிக்குது. நடக்கக்கூடாத சம்பவம் இது ரொம்ப கொடூரமா தான் இருக்கு. இது பெரிய இழப்பீடுதான். அதனால நீங்க கொஞ்சம் மனசை தேத்திக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். இல்ல அவர் வந்துட்டு போல உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆறுதலா இருக்கு. அதோடு ஸ்டாலின், எடப்பாடி போன்று விஜய் போனில் ஆறுதல் கூறுவார் என நினைத்ததாகவும் விஜய் வருவார் என்று எதிர்பார்க்காததாகவும் தெரிவித்துள்ளார். விஜயின் வருகை குறித்து விசாரிக்கையில் அவர் சாலை மார்க்கமாகவே வந்ததாகவும் கூட்டம் சேர்ந்துவிடக்கூடாது என்பதால் அறிவிப்பு இல்லாமல் வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக இந்த விவகாரத்தில் கண்டனம் தெரிவித்திருந்த விஜய், அஜித்குமார் காவல் மரண வழக்கில் மக்கள் மனதில் பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. எந்த அளவிற்கு கொடூரமாக மனிதாபிமானம் அறவே அற்று சாமானியருக்கு அநீதி இழைக்கும் அறமற்ற துறையாக தமிழக உள்துறை அமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களது நேரடி கண்காணிப்பில் இயங்கும் காவல்துறை நடந்து கொள்கிறது என்பதை இந்த சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. திருபுவனம் அஜித்குமார் காவல் மரண வழக்கில் உயர்நீதிமன்ற நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்தி விரைந்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதோடு காவல் மரண வழக்குகளுக்கு வெள்ளை அறிக்கை கேட்டு வரும் 6ஆம் தேதி தாவேகா போராட்டம் அறிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அவரு இரங்கலை தெரிவிச்சாரு. ரொம்ப அடிச்சிட்டாங்களா தம்பின்னு கேட்டாரு. ஆமாங்க சார் சொல்லியிருந்தேன். சரி, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் கொடுத்துட்டு போனோம். எந்த சப்போர்ட்னாலும் சொல்லுங்க, நம்ம நிர்வாகிகிட்ட சொல்லுங்க, நான் எதனாலும் பண்ணி தரேன்னு சொல்லி